என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 41வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்த நாட்களின் அளவை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அது 430 வருஷங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த நாட்களில் அவர்கள் எப்படி அழைக்கப்பட்டார்கள்? எகிப்தியருக்கு அடிமைகள் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள். ஆனால் எகிப்தை விட்டு அவர்கள் புறப்பட தொடங்கின மாத்திரத்திலேயே கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு அந்த இடத்தில் கொடுத்த அந்த பெயரை பாருங்கள், கர்த்தரின் சேனை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். 430 வருஷம் அடிமைகள் என்று சொல்லி அழைக்கப்பட்டவர்களுக்கு அந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் பாருங்கள். கர்த்தரின் சேனை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். எகிப்தை விட்டு அவர்கள் புறப்பட தொடங்கின மாத்திரத்தில் அவர்களின் பெயர் மாற்றப்பட்டது, நிந்தை நீங்கினது. அடிமைகள், ஆனால் இப்பொழுதோ கர்த்தரின் சேனை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான மகனே, அருமையான மகளே, நிந்தை நீங்க வேண்டுமா? எகிப்தை விட்டு வெளியே வா என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பாவத்தை விட்டு வெளியே வா. உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற மாமிசத்தின் கிரியைகளை விட்டு வெளியே வா. நீ வெளியே வரும் பொழுது உன் நிந்தை நீங்கும். உன்மேல் இருக்கிற நிந்தையை கர்த்தர் துடைத்து போடுவார். கர்த்தர் உன்னை தன் சேனை என்று சொல்லி மற்றவர்களுக்கு உணர்த்தி காட்டத்தக்கதாய், உன்னில் மகிமைப்படத்தக்கதாய் கர்த்தருடைய மகிமை உன் வாழ்க்கையிலே வெளியரங்கமாய் காணப்பட ஆரம்பிக்கும். அருமையான மகனே, அருமையான மகளே, எத்தனை நாள் எகிப்து என்கிற பாவ இருளிலேயே உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு அந்த இருளை விட்டு வெளியே வா. கர்த்தர் உன்னை பிரகாசிக்க செய்வார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இடைபடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.